Hello all, welcome back. இன்னைக்கு லீட் கோட் ப்ராப்ளம் 141 லிங்க் லிஸ்ட் சைக்கிள் டிடெக்ஷன் சால்வ் பண்ண போறோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதுதான். Given the head of a linked list, determine whether the linked list has cycle in it. Cycle இருந்ததுன்னா you are returning true, இல்லைனா returning false. எக்ஸாம்பிள் பாருங்க. The first example, linked list without a cycle காமிக்கும். எவ்வளோ நோட்ஸ் இருக்கு? நோட்ஸ் 1 2 3 4 5 5 நோட் இருக்கு லிங்க் லிஸ்ட்ல. ஹெட் நோட் இஸ் பாயிண்டிங் டு 1. லாஸ்ட் நோட் நல் பாயிண்ட் பண்ணுது. அதனால இந்த லிங்க் லிஸ்ட்ல சைக்கிள் இல்லை. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. லாஸ்ட் நோட் இஸ் பாயிண்டிங் பேக் டு நோட் 2. ஸோ தெர் இஸ் அ சைக்கிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் சைக்கிள் இல்லை, செகண்ட் எக்ஸாம்பிளில் சைக்கிள் இருக்கு. இதை கன்வென்ஷனல் அப்ரோச்சில் நான் சால்வ் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸில் சால்வ் பண்ணேன்னா எனக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மெமரி தேவைப்படும். அதனால் த ஃப்ளாய்ட்ஸ் அல்காதம், அதர்வைஸ் கால் த ஃப்ளாய்ட்ஸ் டார்டாய்ஸ் அண்ட் ஹேர் அல்காதத்தில் நான் சால்வ் பண்ண போகிறேன். இந்த அல்காதம் சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணுது. 2 பாயிண்டர் இருக்கு, ஸ்லோ பாயிண்டர், ஃபாஸ்ட் பாயிண்டர். இந்த ஸ்லோ பாயிண்டர் ஒரு ஸ்டெப் அட் அ டைம் மூவ் பண்ணும். இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் அட் அ டைம் 2 ஸ்டெப் மூவ் பண்ணும். ஸோ ஒன்று வந்து ஹேர், இன்னொன்று வந்து டார்டாய்ஸ்ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஒன் இஸ் ஃபாஸ்ட், ஒன் இஸ் ஸ்லோ. சைக்கிள் இருந்ததுன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் வில் கேட்ச் அப் ஸ்லோ பாயிண்டர். அதாவது ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஸ்லோ பாயிண்டரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். அதர் கேஸில் சைக்கிள் இல்லைன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் வில் ரீச் நன். இதுதான் கோர் கான்செப்ட் ஆஃப் தி அல்காரிதம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுதான் என்னோட எக்ஸாம்பிள். என்னோட லிங்க் லிஸ்ட்ல நோட்ஸ் 1 2 3 4 5 இருக்கு. நோட் 5 இஸ் பாயிண்டிங் பேக் டு நோட் 2. அதனால இந்த லிங்க் லிஸ்ட்ல சைக்கிள் இருக்கு. இனிஷியலா ஸ்லோ பாயிண்டர் 1, ஃபாஸ்ட் பாயிண்டர் 1. இட்ரேஷன் 1ல என்ன ஆகும்னா ஸ்லோ மூவ்ஸ் டு 2, ஃபாஸ்ட் மூவ்ஸ் டு 3. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அடுத்த இட்ரேஷன்ல ஸ்லோ 3வது நோடுக்கு மூவ் ஆயிடும், ஃபாஸ்ட் 5வது நோடுக்கு மூவ் ஆயிடும். ஏன்னா ஃபாஸ்ட் 2 நோட்ஸ் மூவ் பண்ணுது. இப்போவும் ரெண்டும் நாட் ஈக்குவல் தான். இட்ரேஷன் 3ல ஸ்லோ 4வது நோடுக்கு மூவ் ஆயிருக்கும், ஃபாஸ்ட் 3வது நோடுக்கு மூவ் ஆயிருக்கும். இட்ரேஷன் 4ல பார்த்தீங்கன்னா ஸ்லோ 5வது நோடில் இருக்கும், ஃபாஸ்ட்டும் 5வது நோடில் இருக்கும். இங்கே 2 பாயிண்டரும் மீட் ஆகுது. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ட்ரூ, யூ ஆர் ரிட்டர்னிங் ட்ரூ. இதுதான் the gist of the code. While fast and fast dot next, very important இங்க. The interviewer solution is here. Time complexity பார்த்தீங்கன்னா the time complexity of this algorithm is order of n. ஏன்னா at most n nodes நீங்க விசிட் பண்ணணும். Space complexity is order of 1. So இதுதான் இதோட optimal solution. Time complexity order of n because each node is visited at most few times, and space complexity is order of 1 because you only use 2 pointers. நான் கேட்ட question, why do we use while, fast and fast dot next? ரொம்ப important because இந்த fast 2 ஸ்டெப் மூவ் ஆகுது. Before moving 2 steps, you have to ensure that both fast and fast dot next exist. இல்லைனா உங்க கோட் கிராஷ் ஆகும். ஸோ அதுதான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் செக் பண்ணுறதுக்கான ரீசன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.